கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா காருண்யா லாட்டரிக்கான ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதான் நம்மளை காமாங்க. மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீலையும் நம்ம நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட் ரிவீல் இப்போ பண்ணிடுவாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களை அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் புரியும். எப்படி விளையாடணுன்றது உங்களுக்கு தெரியும். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் வரவேற்பு தாங்க. யார் யாரெல்லாம் ஒரு அப்ரிஷியேட் பண்ணுங்க, இன்னும் வீடியோ போட சொல்லி ஒரு சூப்பர் தேங்க்ஸ், இந்த மாதிரி ஒரு சூப்பர் சாட் நிறையா பண்ணலாம். ஒரு மோட்டிவேஷன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம காருண்யா லாட்டரி பார்க்குற மாதிரி நிர்மல் லாட்டரி ரிசல்ட் டுடே ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 811. ஓகேங்களா? 811 நம்ம 3 டிஜிட்டில் கொடுத்துருந்தது. அதாவது 781 786 இந்த மாதிரி வந்துருந்துச்சு. சரி, ஓகே, இதை விட்டுருவோம். ஏபிஏசிபிசியில் அதாவது முந்தானத்து ஏபிஏசிபிசியில் 2 செட்டு பாஸுங்க. அதாவது 81 இதில் ஒரு 81 பாஸு, ஏசி இதில் ஒரு 81 பாஸு. அதாவது இது வந்து மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 81 கொடுத்துருக்கோம். 81 பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு 811னால ஏபி பாஸ் அண்டு ஏசி பாஸ். நம்ம முந்தானத்து ஒரு 3 டிஜிட் வின்னிங் மெம்பர்ஷிப்பில் ஒரு 3 டிஜிட் வின்னிங் எடுத்தோம். டுடே வந்து எஸ்டர்டே வந்து ஏபி ஏசி 81 கொடுத்துருக்கோம். ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின். அதாவது இந்த 81 இந்த 81 ஏபி அண்டு ஏசி ஒரே இதில் 2 செட்டு பாஸ். நான் தான் நேற்றே சொல்லியிருந்தேன். நம்ம ஏபிஏசி பிசி செட்டு இன்னைக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு சரி, வீடியோலையும் சரி, ரெண்டையுமே மேட்ச் பண்ணி பக்காவாக ஆடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே ஒரு சூப்பரான தரமான ஒரு வினிங்கை நோக்கி நம்ம சேனல் போய்கிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் நண்பர்களை இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஏ போர்டு 8 வச்சு, ஏ போர்டு 8நாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 3ங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3. ஓகேங்களா? 3க்கு அடுத்தாப்பில் நமக்கு அடுத்த சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 5ங்க. ஓகேங்களா? 3 அப்படி இல்லாத பட்சத்தில் 5, அது இல்லாத பட்சத்தில் ஃபைனலில் வரக்கூடிய ஒரு அவுட்புட் 2 தாங்க. அதாவது ஏ போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 3, 5 அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஃபைனலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 2 தாங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே நம்ம சொல்லிக்கலாம். அதனால் உங்களுடைய ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு 8 வச்சு இதுதாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 352. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நண்பர்களை பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 1. பி போர்டு 1ன்னு வந்துச்சு நம்மளுக்கு அதிகபட்சமாக நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு அவுட்புட். இதில் வந்து ஹைலைட் வந்து ஒரு 3ன்னே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? பி போர்டு 1னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 3. ஏன்னா நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாத பட்சத்தில் 9 இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபைனலாக நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு அவுட்புட் 0 தாங்க. அதாவது 390 பி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 390. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் 3ன்றது ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஏன்னா எல்லாத்தோடையும் மேட்ச் பண்ணி வர்றது ஆல் போர்டில் அவசியமும் உள்ளே இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 390. என்னோட பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். பி போர்டு 390 இதாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். ஓகேங்களா? மறக்காம உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு 1. சி போர்டு 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8. அது இல்லாத பட்சத்தில் 3. ஓகேங்களா? 3 அப்படி இல்லாத பட்சத்தில்
7க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதாவது சி போர்டு இந்த 1 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான நம்பர் 8 அண்ட் 3 ஃபைனலாக 7 வர்றதுக்கு வாய்ப்பு இதுதான் அதிகபட்சமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்தாச்சு. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை சொல்லுங்கள். இப்போ ஓகேங்களா? இப்போ நம்ம ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு, சி போர்டும் பார்த்தாச்சு. இதில் 3லையும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்காக தான் நண்பர்களை பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும், புரியும். எது எப்படி விளாடணுன்றது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. ஏபிஏசிபிசிக்கான கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 6-4. ஓகேங்களா? 6-4. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1-5, 5-3. ஓகேங்களா? 5-3. 0-7. ஓகேங்களா? 0-7. 07க்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 82. ஓகேங்களா? 82. ஓகேங்களா? அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 93. இதாங்க நம்ம ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம காருண்யா லாட்டரியில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஏபிஏசிபிசி 64 15 53 07 82 93. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே நம்ம சொல்லிக்கலாம். அதனால் மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன், உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இது முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங்கையும் மெம்பர்ஷிப்பில் உள்ள ஒரு கெஸ்ஸிங்கையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பக்காவாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. 6415 5307 8293. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. வெறும் 6 நம்பர் தான். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்குமே வெறும் 6 நம்பர் தான். ஓகேங்களா? யாரெல்லாம் வீடியோ லைக் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸ் மேக்ஸிமம் பாக்ஸாக போடுங்க. அப்படி இல்லைன்னா ராவா கூட எடுத்து ப்ளே பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சுங்க 326. ஓகேங்களா? 326. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 293. ஓகேங்களா? 293. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 586. ஓகேங்களா? 586. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 489. 489. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 254. 254. ஃபைனலில் வரக்கூடிய ஒரு அவுட்புட் 976. ஓகேங்களா? இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். அதாவது நம்ம காருண்யா லாட்டரியில் 3 டிஜிட் பாக்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 6 நம்பர் முக்கியமான ஒரு நம்பர் இதான் மக்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 326, 293, 586, 489, 254 அண்டு 976. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுடைய இதில் ஏதாவது உங்களுக்கு கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இதான் நம்ம காருண்யா லாட்டரியில் 3 டிஜிட் பாக்ஸ் டுடே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக விளையாடுங்க. ஓகேங்களா? காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவும் முடிச்சுக்கலாம் நண்பர்களே. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காருண்யா லாட்டரியில் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங். ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 6, செகண்ட் ஒன் நம்பர் 3. ஓகேங்களா? 6-3. தேர்ட் ஒன் நம்பர் 5. ஓகேங்களா? 6-3-5. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில்
3 ஒரு வெயிட்டிங். 3 இறங்குறதுக்கான முக்கியமான ஒரு நம்பர். உங்களுக்கு சிங்கிள் போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் சொல்லிடுறேன். சி போர்டில் 3 இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா போன மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே வரலை. இது மட்டும்தான் நம்மளுக்கு இன்னும் பெண்டிங் ஆகிருக்கு. இது எப்போ இறங்க போகிறதுன்னு தெரில சி போர்டு. உங்களுக்கு ஏதேனும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு மிஷின் நம்பருக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்பட்டு யாரையும் நம்பி காசு கொடுத்து ஏமாத்துறாதீங்க. காசு கொடுத்து கெஸ்ஸிங் யார்ட்டையும் வாங்காதீங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கு ஆல் போர்டு தான் பார்ட் ஆஃப் இதில் 635 கார்னியல் லாட்டரியில் அதிகம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 635. ஓகேங்களா? இந்த 635 கூட நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. அதாவது 635 கூட 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இந்த சேனல் சார்பாக எதுவும் பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும், இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இது முழுக்க முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான ஒரு லாட்டரி மட்டுமே. டிஸ்க்ளைமர்: ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி, நாட் ஃபார் கேம்லிங், நாட் ஃபார் பெட்டிங். இந்த வீடியோ இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்கான கணிப்புகளுக்கு உண்டான வீடியோ மட்டுமே. இதன் பேரில் எதுவும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.